விவசாயத்துறையில் முதலாளித்து வளர்ச்சின்னு சொல்லும்போது லேண்ட் ரிஃபார்மில் 2 முறை இருக்குது. மேலிருந்து ரீஃபார்ம் பண்ணுறது, கீழிருந்து பண்ணுறது. ஒன்று அமெரிக்கன் முறை, ஒன்று ஜெர்மன் முறை. ஜெர்மன் முறையில் இந்தியாவில் நடந்து நிலச்சீர்திருத்தம் வந்துட்ட மாதிரியும் இந்த முதலாளித்துவமயம் ஆகுங்கிற கருத்திலிருந்து நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கீங்க. அதுதான் ஜெயரஞ்சனை எடுத்துருக்கீங்க. நான் சொல்லிடுறேன், நீங்கள் மறந்துடுங்க, அதெல்லாம் உங்கள் சுதந்திரம். எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, அவ்வளோதான். ஜெயரஞ்சனை எடுத்துக்கிறீங்கன்னா அப்படி எடுத்துக்கீங்களா? 2 விஷயம். அரசாங்க புள்ளி விவரம், அரசாங்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஜெயரஞ்சனுடைய புத்தகம், இதுதான் உங்களுடைய ஆய்வுகள் முழுவதும் தகவல் கொடுத்துருக்கீங்க. இதில் 1, 2 நீங்கள் வேற எடுத்துக்கீங்க. இது 2மே கூட நான் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சில ஃபேக்ட்ஸ் உண்மையிலே ஃபேக்ட்ஸ் ரொம்ப அவசியம், அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் இது எதுக்காக இந்த ஃபேக்ட்ஸ் எடுத்தீங்கிறது தான் இப்போ எனக்கு பிரச்சனை. ஸோ ஜெர்மன் முறையில் இந்தியாவில் 47லேருந்து இன்னைய வரைக்கும் நிலச்சீர்திருத்தம் நடக்கலை. அதாவது ஜங்கர்பாணி முறையில் இது நடக்கல. ஆமாம், ஜங்கர்பாணிங்கிறது ஏகாதிபத்திய நாட்டுக்குள்ள நடந்த முறை. இது ஏகாதிபத்திய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற முறை. அப்போ இங்க இருக்கிற முதலாளித்துவத்துக்கு ஏகாதிபத்திய தொடர்பு இருக்கு. ஜங்கர்பாணியில் அப்படி இல்லை. அதை சரியா 70 பாதிக்கல. அதே போல இப்போ நிலப்பிரச்சனையே நிலச்சீர்திருத்தமே ரிவர்ஸாக நடக்குது. கார்பரேட்டைசேஷன். ஏன் நீங்கள் அதை ஆய்வு எடுக்கல? இந்த 30 வருஷம் மாற்றம், அதுல இருந்து இந்த பேச வரீங்க. இந்த 30 வருஷத்துல விவசாயத்துறையில கார்பரேட்டைசேஷன்ங்கிறது என்ன விளைவு உருவாக்கிருக்கு? கார்பரேட்டைசேஷன் விஷயமே நீங்க தொடல. லேண்ட் மட்டும் இல்ல, அக்ரிகல்ச்சரே நான் சொன்னது சரியில்லை. அக்ரிகல்ச்சருடைய மாற்றத்தை நீங்க சுத்தமா எடுத்துக்கலாம். அது அரசாங்கம் கொடுக்கிற விளக்கத்திலிருந்து பேசுறீங்க. இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. நிலப்பொறுப்பு கையில இருந்து போய் கார்பரேட் கைகளுக்கு பல்வேறு விதமா மாறுது. அது வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல பல்வேறு விதமா வருது. அதெல்லாம் தோழ வைக்கிற கருத்து. ஸோ நிலம் முதலாளித்துவத்தின் கீழே போகுது. எந்தெந்த முதலாளித்த போகுது, அது எப்படி போகுது, அது விவசாயத்துக்குள்ள என்ன செய்யுது, பல்வேறு துறையில் என்ன செய்யுது என்பதை பற்றி ஆய்வு தேவைப்படுது. அது நிறைய ஆய்வு வந்திருக்கு. நீங்கள் அதை ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்கிறது நான் சொல்கிறேன். கார்பரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒரு 5-6 கட்டுரைகள் நிறைய பேர் வந்துருக்கு. வெங்கடேஷ் ஆத்திரேயர்களுக்கு இப்போ எடுத்துங்க. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஆய்வு பண்ணுறதை எடுத்துக்கங்க. ஏன் இன்னும் இந்த கூட அந்த நியூ டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெப்சைட்டில் எம்எல் இயக்கங்களே நிறைய ஆய்வு செஞ்சு புதிய முறைகளை பற்றி வந்துருக்குறாங்க. முடிவுகளில் நமக்கு கருத்து வித்தியாசம் இல்லைன்னா நிறைய ஆய்வு இருக்கு. ஸோ நிலப்பிரச்சனையில் நில உடைமை ஒழிந்து விட்டது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா நில உடைமை முறை பழைய முறையில் இல்லை, புதிய முறையில் மாறிட்டு. இதை எப்படி பார்க்கறது என்ற ஆய்வுகள் தேவைப்படுது. அந்த ஆய்வுக்கு நீங்கள் அந்த அந்த எல்லையிலையும் நீங்கள் நுழையல. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகத்திலையும் சரி, இந்த 30 வருஷமும் ஒரே கொள்கை தான் அமல்படுத்தப்படுது. உங்க வீட்லையும் எங்க வீட்லையும் கூட அதுதான் அமல்படுத்தப்படுது. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமல்படுத்தலாம். மொழியா ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறாங்கிற கதை தான் நீங்க உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நாம தமிழ்நாட்டை தனியா கூட பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை, அது உங்க விருப்பம். ஆனா தமிழ்நாட்டில் எந்த கொள்கை அமல்படுத்தப்படுது 30 வருஷமா? கார்பரேஷன் தான். அந்த கார்பரேஷன்ல உழுவோனுக்கு நிலம் சொந்தங்கிறதோ ரெவல்யூஷனரி முறையில் மாற்றப்படுவதில் கார்பரேட்டுக்கு நிலம் வழங்கப்படுது. அது அந்த கார்பரேட்டுக்கு நிலம் வழங்குவது முதலாளித்துவமா இல்லையா? இதான் நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான பிரச்சனை. அதை ஆய்வு செய்யலாம். ஆச்சுங்களா? ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவமே இது முதலாளித்துவமான கேள்வி. அது டிவிஎஸ் ஐயங்கரா இருக்கலாம், அல்லது நம்ம அம்பானியா இருக்கலாம், அதானியா இருக்கலாம், அல்லது நம்ம இவர் இருக்காரு யாரு கார் கம்பெனி வச்சிருக்காரு மகேந்திரா. அவர் கோட்டக் மகேந்திரா யாரோ, அவர் ரொம்ப சீர்திருத்தம் பேசுற மாதிரி பேசுவார், ஆனந்த் மகேந்திரா. ஸோ இவங்க எல்லாமே ஒரு கருத்து இருக்கு, முதலாளித்துவம் செத்து போச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவம் இல்லை.
லாபம்னு இருக்குது, சந்தைன்னு இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் முதலாளித்துவ சந்தையாகவும் இது இல்லை, இது முதலாளித்துவ லாபமும் இல்லை. உலகமே இன்னைக்கு உபரி மதிப்பை வாடகையாக கொள்ளடிக்கிறாங்கிற கருத்து வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மாற்றம் நிறைய வந்துருக்கு. இப்போ என்னன்னா நில உடைமை முறையில் சொன்ன ஆன்மீக நில உடைமை இருக்குது, லௌகீக நில உடைமை இருக்குது. நில உடைமை ரொம்ப குறைவாக இருக்கலாம், சில திட்டாக இருக்கலாம். இப்போ ஆற்று பகுதியில் சில பகுதியில் இருக்கலாம், அங்கேயும் குத்தகை இருக்கலாம். குத்தகையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பஞ்சாபில் போனாக்க சிறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் குத்தகை விடுறாங்க, ரிவர்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பஞ்சாப் விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்கே போகணும். தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பேசணும். அப்படி பேசும்போது நிலச்சீர்திருத்தம் முடிந்து விட்டது என்பது சரி. ரெண்டாவது, அது ரிவர்ஸ் தான் நடந்திருக்கு, அதை பற்றி ஆய்வு தேவைப்படும். மூணாவது, இங்க கிளாஸ் பேஸ், கிளாஸ் அனலைசிஸ் என்ன? நீங்க இப்ப யார் உபரி மதிப்பை கிராமப்புறத்துல யாரு விவசாயத்திலிருந்து தற்கொலை பண்ணிக்கிறான்? தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தற்கொலை குறைவா இருக்கலாம், மற்ற ஆந்திரா மற்ற பகுதியில் இருக்கிறத விட இங்க தற்கொலை குறைவா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட கம்மி. அப்படி அதுக்கு பல இந்த தொழில் வளர்ந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, விவசாயத்துறையில என்ன கிளாஸ் வர்க்க போராட்டம் என்ன? அப்போ ஜனநாயகத்துக்கு போராட போறீங்களா, சோசியலிஸ்டுக்கு போராட போறீங்களா? இதான் மையமான கேள்வி. அது தீர்க்கப்படலை. இப்போ நீங்க பேசுறது பார்த்தா சோசியலிச புரட்சி நடத்தணும் போல தோணுது. நான் வந்து ஒரு 5 விஷயம் சொன்னேன் இல்லை, இதெல்லாம் நமக்கு முன்னாடி இது எழுப்புன்ற கேள்விகளா இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தவிர உண்மைதான். நான் ஒரு இதெல்லாம் முடிவுன்னு நான் சொல்லவே இல்லை. அதுல இந்த கேள்வி இது இருக்கு. அப்படி பார்த்தா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நிலப்பரப்பு இல்லை. அந்த மேலே சொல்ற 25 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்க 50 ஏக்கர் வச்சுக்கலாம். அவங்க வந்து பணக்கார விவசாயிகள். இன்னைக்கு இந்தியாவில் நடந்த விவசாய எழுச்சியே பணக்கார விவசாயிகள் தலைமையில் தான் நடந்தது. அதில் கூலி விவசாயிகள் கலந்துட்டு இருக்கிறாங்க, நிலம் இல்லாத விவசாயிகள் கலந்துருக்காங்க, சிறு விவசாயிகள் கலந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பொது கோரிக்கை தேவைப்படுது, அதுலேருந்து சேர்ந்தாங்க. ஆனால் இந்த பணக்கார விவசாய வர்க்கம் முதலாளித்துவ மயமாக்குதா, அந்த முதலாளி ஒரு சுதந்திரமா இது பண்ணுதா, அது சமரசம் பண்ணுது. நம்ம எல்லாரும் விவசாய இயக்கத்தை ஆதரிச்சது, இன்னைக்கும் ஆதரிக்கிறோம், எனக்கு ஆதரிக்க கூடாதுன்னு இல்லை. ஆனால் தலைமை தாங்கிறவங்க அந்த வர்க்கம் ஒரு சுதேசிய ஒரு முதலாளித்து வளர்ச்சிக்கு முயற்சி செய்தா, அல்லது அந்நிய மூலதனத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறா, அவங்க நடுநிலைப்படுத்தப்படணுமா, அல்லது எதிரியாக்கப்படணுமா, அல்லது நண்பராக்கப்படணுமா? இந்த 3 கேள்வி நீங்கள் தீர்க்கலன்னா எப்படி, யாரும் எதிரியாங்க? ஸோ அதனால வந்து இப்போ புதிய வகை ஆளும் வர்க்கங்கள் உருவாயிருக்கு. அது வேளாண்மை துறையிலேருந்து வந்திருக்கு, இந்த கடந்த 30 வருஷத்துல இருக்கிற சேவை துறைகள்லேருந்து உருவாயிருக்கு. அது மிக பெரும் அளவுக்கு தோழர் சொன்ன மாதிரி கொலை செஞ்சு கொள்ளடிக்குது. ஸோ இது முதலாளித்துவமா என்ற தான் கேள்வி எழுப்புறாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவமா? மணல் முதலாளியாக இருந்தாலும் சரி, கல் உடைக்கிற முதலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு விதமான முதலாளியும் சரி, எப்படி வந்து இன்னைக்கு உபரி மதிப்பை சொல்றாங்க? ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம கேட்கும்போது, உபரி மதிப்பை மாஸ் சொன்ன மாதிரி மறு உற்பத்திக்கான முதலீட்டோடு சேர்ந்து மறு உற்பத்தி செஞ்சா அது முதலாளித்துவம். இங்க மறு உற்பத்திக்கான மூலதனம் சேர்க்க விடாம உபரியை கொள்ளடிச்சால் அது நிலப்படுத்தும், அல்லது முதலாளித்துவத்துக்கு முந்தைய கட்டம். அதான் நான் கரெக்டாக சொல்றேன், ஆய்வு பண்ணுங்க, நீங்களும் கணக்கில் எடுத்துங்க, பின்னாடி முடிவு போடலாம். இப்போ நம்ம எதையும் திணிக்க முடியாது, அப்படி நான் பார்க்கல. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இந்த முதலாளித்துவ வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமாக இருக்கு, நவீனத்தோடு சேர்ந்து இருக்குது. ஆனால் அது மிக பழைய சுரண்டல் முறைக்கு நம்மளை அழைச்சி செல்லுது. அதனால தான் ஒவ்வொரு தோழருக்கும் இந்த முரண்பாடை இணைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம். யாருக்கும் யாரும் நிம்மதி இல்லை. பழைய சொன்னால் ஆதி திரட்டல் வடிவம், கொள்ளை மூலம் குவிப்பு வடிவம். ஸோ இதுதான் கொள்ளை மூல குடிப்புன்னு சொல்றதா? இது இப்போ முதலாளித்துவ வளர்ச்சின்னு சொல்லும்போது நார்மலான முதலாளித்துவ வளர்ச்சின்னு மாசு சொன்ன மூலதனத்தில் வர அந்த முதலாளித்துவம் இன்னைக்கு இருக்கா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இதை சரியாக ஆய்வு செஞ்சோம்னா நமக்குள்ள கருத்து ஒற்றுமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பல ஃபேக்ட்ஸ் வந்து நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு அதில் வந்து எந்த விதமான முரண்பாடு இல்லை. ஆனால் கோட்பாடு என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ இந்த ஃபேக்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயம், ஒழுக்கம் நிலம் சொந்தம் இல்லைங்கிறத நாங்கள் தோழர் 88லேயே நாங்கள் வந்து அந்த முடிவு பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ப்ரோக்ராமாக எழுதி வைக்கல, நாங்கள் அமைப்புக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். நம்ம நாட்டுக்கு இது பொருந்தாது, நம்ம கூட்டுறவு முறைக்கு போகலாம் அப்படின்னு. சில இடத்துல நேஷனலைசேஷன் பண்ணலாம்னு சொன்னால் தோழர் ஒரு கேள்வி கூட
அந்த இடத்துல உழுவும் நிலம் சொந்தங்கிறத விட அந்த ஏரோட்ரமுக்கு நிலம் இருக்குல்ல, அதையே வந்து நம்ம கோஆபரேட்டிவாக மாற்றிட்டோம்னா அதில் விவசாயிகள் வேலை செஞ்சு உபரி எடுத்து நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதுதான் தீர்வாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் பிரச்சனை மாசி அடிப்படையில் வேளாண்மை துறையில் முதலாளித்துவ வளர்ச்சி, அப்புறம் சோஷியலிசம். இந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்தியாவில் பொதுவாக எப்படி இருக்குது, உலகத்தில் எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சோம்னா நாம் ஒரு கருத்தொற்றுமைக்கு வரலாங்கிறது சொல்றதை விட நான் ஏதாவது உங்களை வந்து ஏதோ விமர்சனம் பண்ணுறது அப்படி பார்க்காதீங்க. அதுக்கு பேசுறதுனால விமர்சனம் இல்லை. பட் நீங்கள் சொன்னதில் ஏன் இது பண்ணாங்கன்னா கேள்விதான். அதனால ஜெயரஞ்சன் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல, ஜெயரஞ்சன் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுல இருக்கிற நிறைய மாசியறிஞர்கள் ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியல? போஸ்ட் இல்ல, நூற்றுக்கணக்கான கட்டுரை வந்திருக்கு தோழனுக்கு. தமிழகம் ஒரு கட்டுரை அனுப்பணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கட்டுரை எம்எல்ஏக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 4 லிங்க் அவருக்கு அனுப்பி அவருக்கு தெரியாதுல்ல, நான் அனுப்பியிருக்கிறேன். நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஜெயரஞ்சனும் எடுத்துக்குவோம். நம்ம மாசி அடிப்படையில் தோழல் எழுதுறதையும் பார்ப்போம். அதுல தவறு இருந்தாலும் திருத்துவோம், இதுல தவறு இருந்தாலும் திருத்துவோம். சரியானது எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டு ஒரு சரியான முடிவுக்கு வரதான் நம்ம நோக்கம், இல்லைங்களா? அப்ப மாசி அடிப்படையில் முடிவுக்கு வரணும். இது மாசி ஆய்வரங்கமா இருக்கிறதால தயவு செஞ்சு நிலச்சீர்திருத்தம் குறித்து மாசி எப்படி பார்க்குறது, நம்ம நாட்டில் எப்படி நடந்தது. அதே மாதிரி முதலாளித்துவ முறை, வேளாண்மை துறையில முதலாளித்துவ முறைன்னா என்ன, இங்க எப்படி இருந்துட்டு இன்றைய முதலாளித்துவம் எப்படி இருக்கு, இதை ஆய்வு செய்யலன்னா கட்டாயம் நம்மளால ஒவ்வொரு தோழரும் முரண்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோட ஒரு அமைப்புக்குள்ள மட்டும் இல்ல, பல அமைப்புகளுக்கு இடையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு தோழரும் கூட ஒரு பக்கம் இதை பார்த்தா முதலாளித்துவம் தெரியுது. 70 மணி நேரம் வேலை செய்ய சொன்னா அவனை பண்ணையார தெரியுது. ஒரு ஐடி கம்பெனி பார்க்கும்போது மிக பிரமாண்டமான வளர்ச்சி, அங்க நாகரிகமான வாழ்க்கைன்னு பார்க்குறோம். ஆனா அவனே 70 மணி நேரம் வேலை செய்யும் போது அவன் முதலாளியா, அவன் யாருன்னு கேட்கல. இந்த முரண்பாடு வித்திட்டு போறோம். அதுதான் தோழர் நம்மளுக்குள்ள கருத்தொற்றுமை வர பார்த்துன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி கனவு கெடுத்து